சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். என்ன வேணா பேசலாங்க. அதாவது மலையை பத்தி 4 கால் ஜென்மம் சொல்லிட்டு கத்திச்சுனுக்கா ஒன்றும் மலைக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை. ராமனுக்கு புத்தி சுவாதீனம் சொன்னது தப்பு. ஆனால் அது ஒருவேளை அவர் கண்ணாடியில் பார்த்துருப்பார், தான் உருவத்தை பார்த்து ராமர் நினச்சிருப்பாரோ. இந்துக்களை அந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமா? தட்டினால்னாக்கா இவங்க பெரிய ஆளாயிடலாம். அதான் பேராயர் ஒருத்தர் சொன்னார், இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவனாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்களே வழிய நல்ல மக்கள் எப்போவுமே நல்ல மக்களாக தான் இருக்காங்க. இவருக்கு என்ன வேணா பேசலாங்க. அதாவது மலையை பற்றி 4 கால் ஜென்மம் சொல்லிட்டு கத்திச்சுனுக்கா ஒன்றும் மலைக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை. அதனால் மக்கள் சரி நம்ம பற்றி சொல்லலான்றது. இன்னொன்று அவங்கவுங்களுக்கு பழைப்பை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு இதுதான் பழைப்பு. நம்ம மக்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஓடிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் கேட்டனாக்கா அவங்க என்ன சொல்ல முடியும்? சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, விட்டு போவோம். அவர் சொன்னது தவறு தானேங்க. அவர் சொன்னது ரைட்டு கிடையாது. ஏதாவது அவர் புத்தி சுவாதீனம் இல்லை இருந்ததுனாக்கா அவர் இப்படி சொல்ல மாட்டார். இந்த புத்தி சுவாதீனம் இல்லை, அவர் என்ன பெரிய இன்ஜினியராக கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் என்ன பொறியாளரா, சேது வந்து கட்டினாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இல்லை. இப்போ இவர் எத்தனை காலத்துக்கு இருப்பார் தெரியாது.